வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். இந்த ஆயுத பூஜை நாள்ல இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம புதன் பகவான் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த புத பகவான் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத, ஒரு ஜாதகத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்களை அவர் தருவார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்க, ஜாதகத்துல அவரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் புதன் பகவான் ஆட்சி நட்சத்திரம். புதன் பகவானுடைய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களும் புதன் பகவானுடைய நட்சத்திரங்கள். அப்போ இந்த புதன் பகவான் எந்த மாதிரியான காரகத்துவங்களுக்கு வகிப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப பொதுவா புதன் பகவான் வந்து ஒரு நல்ல சிந்தனையாளர். பொதுவாக புதன் காரகத்துவல இந்த நட்சத்திரங்கள்ல பிறக்கிறவங்க, அதாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள், சித்தாந்தவாதிகள், கணக்காயர், அதுபோக கதை, வசனம், காவியம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வமுடையவர்கள், நல்ல சொற்பொழிவாளர்கள், அரச தூதர்கள், இளவரசர்களின் முதல்வர், இளவரசர்களின் முதன்மையானவர், ராஜதூதர். இந்த மாதிரியான காரகத்துவங்களுக்கு முக்கியமானவர்கள் புதன் பகவான். இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் சாரம் கொண்டவர். விஷ்ணு பகவானைத்தான், விஷ்ணு பகவானுடைய அம்சம் கொண்டவர். விஷ்ணு பகவானுடைய அம்சத்தை உடையவர் தான் இந்த புதன் பகவான் கோள்கள்ல நம்ம சொல்றது. அப்போ இந்த புதன் பகவான் ஒரு ஜாதகருக்கு உச்சத்துல இருக்கிறாரு, ஜாதகர் புதனுடைய சாரத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா பகுத்தறிவாளர், நல்ல ஒரு பகுத்தறிவாளர். அப்படி நிறைய புதனை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். காரகத்துவங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நிறைய காரகத்துவங்கள் புதன் பகவானுக்கு இருக்கு. அப்போ புதனுடைய வீடு, இப்போ புதன் பகவான் ஆயில்யம், கேட்டை, ரேவதி சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுன ராசியும் கன்னி ராசியும் இந்த புதன் பகவான் ஆட்சி வகிக்கக்கூடிய வீடு. இப்போ எல்லா கிரகங்களை விடவும் இந்த புதன் பகவானுக்கு ஒரு தனித்துவம். மற்ற கிரகங்கள் அனைத்துமே மற்ற வீடுகளில் தான் உச்சம் பெறுவர், நீச்சம் பெறுவர். ஆனா புதன் பகவான் மட்டுமே தன்னுடைய வீட்டில் ஆட்சியும் பெறுவார், தன்னுடைய வீட்டிலே உச்சமும் பெறக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். அப்போ ஜோதிடத்துல நம்ம புதன் பகவான ஜோதிடத்தின் பிதாமகர் அப்படின்னு நம்ம புதன் பகவான நம்ம சொல்றோம். அப்போ இந்த புதன் என்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த புதனுடைய காரகத்துவம் வகிக்கக்கூடியவர்கள், புதனுடைய சாரத்தில், புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புதன் உச்சமடைய பெற்றவர்கள். இப்போ லக்னத்துக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள், 6ஆம் இடம் வேலை, தொழில் ஸ்தானங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எந்த மாதிரியான பலாபலன் அவர்கள் அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இந்த புதனுடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்கும். பொதுவா வேலைக்கான பாவகத்துல புதன் இருக்கிறார் அப்படின்னாக்க, அந்த புதன் பொதுவா கணக்காயர், டாக்குமெண்டேஷன், வங்கி பணிகள், எழுத்தாளர், இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்ல ஒருவராகத்தான் இருப்பாங்க.
அந்த மாதிரியான விஷயங்களை இந்த புதன் பகவான் வந்து அந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி ஜோதிடத்தின் பிதாமகன் சொன்னதுனால இந்த ஜோதிட கலை அவர்களுக்கு நன்மையாகவே வரும், நல்லாவே வரும். அப்போ இந்த ஜோதிடத்தின் பிதாமகருக்கிறதுனால மட்டும் நான் சொல்லலை, அதுக்குண்டான காரகத்துவம் இருக்குது. அப்போ பார்கடலில் இருக்கக்கூடிய பரந்தாமனின் அம்சமாகிய இந்த புதன் பகவான் நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்திலுமே காரகத்துவம் வகிக்கிறதுனால இந்த புதன் பகவான் ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். இதற்கு தனிப்பட்ட கதைகள்லாம் வந்து வரலாற்றுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த புதன் பகவானை பற்றி. அப்போ இந்த புதன் பகவானை பற்றின விஷயங்கள் அனைத்துமே வந்து அந்த கதைகள்ல நூல்கள்ல குறிப்பிட்டதை வச்சு நம்ம பார்க்கும்போது புதன் பகவான் வந்து சுய சிந்தனை மிக்கவர், சிந்தனை மிக்கவர், அறிவாற்றலுடையவர், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவருடைய காரகத்துவமா இருக்குது. அப்போ ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்போ காலபுருஷ தத்துவத்துல வந்து 27 நட்சத்திரங்கள்ல இந்த 3 நட்சத்திரங்களும் புதன் பகவானுடைய நட்சத்திரங்களா நம்ம பார்க்கிறோம். இந்த காரகத்துவம் வைக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான வேலைகளில் இருப்பார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் புதனுடைய ஆட்சி வீடு 2 பார்க்கிறோம், அதுல உச்ச வீட்டை பார்க்கிறோம், புதனுடைய உச்ச வீடை பார்க்கிறோம். புதன் அதற்கு ஆப்போசிட் வீட்டுல நீச்சம் ஆகுவாரு, அந்த நீச்ச வீட்டையும் நம்ம பார்க்கிறோம். எத்தனை டிகிரியில நீச்சம் ஆகுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 டிகிரியில அவர் வந்து அங்க உச்சம் பெறுவார். நீச்சமும் அதே மாதிரி அவருக்கு எதிர்பார்க்கக்கூடிய வீட்டுல நீச்சமாகுவார். அப்போ சில ஜாதகர்களுக்கு பரிவர்த்தனையாகி கூட இந்த புதன் பகவான் வந்து இருப்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்குண்டான அந்த ஜாதகருக்கு நம்ம பார்த்து இப்போ சுக்கரன், புதன் சுக்கரன்கிறது வந்து சூரியன் புதன் சுக்கரன் இது 3மே முக்கூட்டு கிரகங்கள். அப்போ இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சூரியனை பின்தொடர்ந்து அந்த கிரகங்கள் சூரியன் சுக்கரன் வந்து பயணிப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல இது சுக்கரனுடைய வீடு, இது புதனுடைய வீடு, இது பரிவர்த்தனையாகி கூட அவங்களுக்கு பலாபலன்களை கொடுக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த புதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அந்த ஜாதகருக்கு, இந்த புதனுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லணும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம வந்து பலாபலன்களை நாம சொல்ல முடியும். இப்படி சில நுட்பமான விஷயங்கள் அனைத்தையுமே வந்து ஜோதிட ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு நிறைய வந்து புத்தகங்களை வந்து நம்ம பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய புத்தகங்களை எடுத்து படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் தெரிஞ்சுக்கணும், தியரியாகவும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பலாபலனை எடுத்து சொல்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தேடி நம்ம வந்து படிச்சா மட்டும்தான் டக்குன்னு ஒருத்தருக்கு வந்து பலாபலங்கள் நம்ம எடுத்து சொல்ல முடியும். தினமும் ஒரு வரக்கூடிய நேரம், அந்த ஹோரா, அந்த டைமு, அவரு காலையில வர்றாரா, மதியத்துக்கு மேல வர்றாரா, இரவு நேரங்கள்ல வர்றாங்களா அப்படிங்கிறத வச்சும் கூட நம்ம பலாபலன்கள் எடுத்து சொல்லலாம். அப்போ ஒருவருடைய வருகையை வைத்து கூட நம்ம வந்து பலாபலன்களை சொல்லக்கூடிய குருமார்கள் இன்னும் இருக்காங்க. அப்படி ஒருவருடைய வருகை, அவருடைய தோற்றம், அவர்கள் எந்த திசையில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அப்படி பல விஷயங்கள் ஜோதிடத்துல வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அனைத்துமே இருக்கு. அது அனைத்தையுமே நாம பார்க்கலாம். இது போன்ற வீடியோக்கள்ல நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. இது போல வீடியோக்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட்ல கிடைக்கும். என்னை தொடர்பு கூடிய நம்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரை பார்த்து என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்போ நான் ஆன்லைன்ல மட்டும்தான் ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஜாதகங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க வாட்ஸ்அப்ல நீங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டுட்டு
நீங்க என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்கள் உண்டான சந்தேகங்களை நீங்க கேட்க விருப்பம் உள்ளவர்கள் கேட்கலாம். இன்றைய தினத்துல இந்த புத பகவானை பற்றி நம்ம பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆயுத பூஜை நன்னாளில் சரஸ்வதி தேவியை வணங்கி சரஸ்வதி தேவியை இந்த ஜாதகத்துல அஸ்வின் நட்சத்திரம் தான் இந்த ஆயுத பூஜை காரகத்துவம் உடையது. அதாவது அஸ்வின் நட்சத்திரத்துடைய அதிதேவதை சரஸ்வதி. இந்த சரஸ்வதி கல்விக்கு அதிபதி. இந்த அஸ்வின் நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா டூல்ஸ், நம்ம சொல்லக்கூடிய டூல்ஸ், நாம் வேலை செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது ஸ்பேனர், கத்தரிக்கோள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய நட்சத்திரம். காலபுருஷ தத்துவத்துல முதன்மையான நட்சத்திரம். அதனால இந்த மாதிரியான சில நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் இருக்கு. உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை சென்ட் பண்ணீங்கன்னா அதன் மூலமா உங்களுக்கு பல பலன்கள் பார்த்து கூறப்படும் என்பதை இந்த நாளில் மிக்க மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன்.